ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பக்கம் சோழிப்பாளையம், அங்கே தான் அந்த ஃபீல்டு. தீவன பில்லு, அதான் ஆடு மாடுக்கு போடுறதில்ல தீவன பில்லு, அதுக்கு தான் அந்த ரீடியூஸ் போட்டிருக்கோம். வால்வை மூடிட்டு அதுக்கப்புறம் எடுத்து விடணும். வால்வை மூடாமல் எடுத்து விடணும்னா டக்குன்னு விழுந்துடும். ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த வரும் அப்படி போடுங்க. நான் அப்புறம் நீங்கள் எப்படி போடுறது போடுங்க. அப்போ நான் இப்போ இருக்கிறேன், நான் போடுறேன். நான் வீட்டுக்கு போயிட்டுனே யார் போடுறது? அப்படியே ஏற்றுங்க. அவ்வளோ அந்த ஓஸுக்குள்ளே அது போகணும், அவ்வளோதான். வெளியே ஓஸுக்குள்ளே டியூப் இல்லை, டியூப்புக்குள்ளே வந்து இது போகணும். ஓஸை விரிச்சிருங்க, கை விட்டு 2 பக்கம் விரிச்சிட்டு அப்படியே ஏற்றுங்க. இப்போ ஏற்றுங்க. அவ்வளோதான். இப்போ ஓசை நேராக்குங்க. அது மாதிரி லைட்டாக நேராக்கிட்டு லைட்டாக மடித்து ஏற்றுங்க. லைட்டாக சும்மா லைட்டாக மடிச்சுட்டு அப்படியே அந்த இதை ஏற்ற விடுங்க. ஏற்றி டைட் பண்ணுங்க ஃபுல்லாக. அது மாதிரி டைட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணி விடுங்க. அதை பார்த்தீங்கன்னா அதோட வரும். அதை அந்த இதை டைட் பண்ணுங்கள். அவ்வளோதான். மறைய மட்டும் டைட் பண்ணுங்கள். அவ்வளோதான். உள்ள இப்படி போகிறதெல்லாம் நினைஞ்சிருவீங்க. இந்த பக்கம் வந்துருங்க. நான் பண்ணிட்டேன். ஏன் இதை ஆஃப் பண்ணிட்டீங்க? அதான் ஒரு டைம் அந்த மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டு ஒரு வேலையும் இல்லை. அடுத்ததுக்கப்புறம் நீ மோட்டர் மட்டும் போட்டால் போதும், எல்லாம் ஒரே டைமில் பாயும். ஓகே, டன் டன். போகிறீங்களா நிம்மதியா? இவ்வளோதான். என்னண்ணா ஓசை போட்டு தண்ணியை விட்டால் கூட தண்ணி வரப்போகுது. இல்லை இப்போ எவ்வளோ ஹைட்டு வருது பாருங்க. இப்போ எதாவது 21 லைன் பாயும் போது இப்படி இன்னும் லைன் குறைச்சோன்னா இன்னும் ஹைட் ஆகும், சைடில் போகும். இப்போ இந்த ஒரு ஓசிலேயே இந்த பக்கமும் தண்ணி வரும், 2 சைடும் வரும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஓசில் வர தண்ணி இதுக்கு வருது, இந்த ஓசில் வர தண்ணி இதுக்கு வருது. இது ஏன் நம்ம பக்கமாக போட்டோம்னா தீவன பிள்ளை ஹைட்டாக போகும். அப்போ வந்து இந்த ஓசில் வர தண்ணி இந்த பக்கம் வராது, அதெல்லாம் இது வரைக்கும் தான் வரும். அப்போ அதுக்காக மட்டும்தான் இப்போ நம்ம இதை போட்டது. பக்கம் மேலே வருது இல்லைங்களா? ஆமாம், மேலே போயிட்டு பக்கத்தில் கீழே விடும். இப்போ வேர்க்கடலை, வெங்காயம், உளுந்து, எள் இந்த மாதிரி பயிரெலாம் உயரம் கம்மி. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12 அடிக்கு ஒரு லைன் போடலாம். இந்த மாதிரி உயரமான பயிர்கள்லாம் அதிகபட்சம் 10 அடி, தீவன பிள்ளைகள்லாம் 8 அடி போட்டால் தான். நமக்கு தவிர 2 பக்கம் தண்ணி பாய்தா பாருங்கள். விவசாயம் மாதிரி நேராக எடுத்து விட்ருங்க. தண்ணி பாய்ஞ்சி நேரத்துக்கப்புறமா ஏதாவது கோணையாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் சரி பண்ணுறங்க. நேராக பரப்பு நேராக போட்டால் இன்னும் சீக்கிரமாக தண்ணி பாயும். அது பக்கத்தில் இல்லை மோட்ரு பைப்பு, அங்கேருந்து அவுட்லெட் ஆகிறது வந்து பக்கத்தில், அதால் இது ஹைட்டாக வரும். போக போக அந்த ஹைட்டு குறைஞ்சிடும், அவ்வளோதான். ஃபோர்ஸ் குறைதல போக போக. ஏன்னா இது சோழிப்பாளையம் தானே, அதான் சொல்லிட்டேன். இது ஒரு டவுட்டு தான் கேட்டேன். நான் வரும்போது போட படிச்சுட்டு தான் வந்தேன். சோழிப்பாளையம் இந்த ஊர், இந்த ரீனோஸ் ஃபீல்டு இருக்கிற இடம் பாருங்கள். இந்த தண்ணி எது வரைக்கும் பார்த்து பார்த்தீங்களா? ஒரு சைடுக்கு அது வரைக்கும் வருது பாருங்கள். இது வரைக்குமே இந்த தண்ணி வருது. அது ஃபுல்லாக மரம் ஏற்றணும். ஃபுல்லாக ஏற்றினா லீக்கேஜ் வராது. ஸோ ஓரளவுக்கு தான் தெரியும். ஆனால் மாடை மூடிக்கிட்டே இருக்குது, ரொம்ப மூடிட்டு இருக்குது. மழை அங்கே தோல் போட்டுருக்கு, அதை வந்து ஓரளவுக்கு தான் தெரியும். ஸோ நார்மலாக வெயில் அடித்தா கரெக்டாக தெரியும். இல்லை ஏன் ஆஃப் பண்ணி 1 மணி நேரம் ஓட்டுமே, ஓனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு போயிருங்க. அவ்வளோதான். 1 மணி நேரம் கழிச்சு மோட்டர் ஆஃப் பண்ணுறங்க, தண்ணி நிற்கும். இந்த இப்போ போட்டு 10 நிமிஷம் கூட ஆகலை, இந்த அளவுக்கு ஈரப்பதம் வந்துருச்சு.
ஃபுல்லாக ஒரே டைமில் பாயுது. அப்புறம் எல்லாம் காசுறாது எல்லாமே. இது அடுத்தது தான் இது ஒன்றும் காமில்ல. அடுத்தது இங்கேருந்து எடப்பாடி ஈரோடு போய் தான் போகணுமா, வேறு ஏதாவது ஷார்ட் ரூட் இருக்காண்ணா? எடப்பாடி எங்கே போகணும்? இல்லை அதான் இந்த பைபாஸ் தான் நேரம் எடப்பாடிக்கு நேராக அதுலேருந்து லெஃப்ட் கழிச்சா உள்ளே போகணும். சேலம் ரூட் அப்படியே நேர் போகணும். ஏன்னா பொங்கல் 2 நாள் தான் இருக்குது. என்னென்னா மழையா? நான் தான் சொன்னேன்ல நான் போட்டு முடித்தா மழை வரும்னு. நான் இது கிட்டத்தட்ட 6 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேண்ணா. 6 வருஷமாக இதே பிரச்சனை அனுபவிச்சுட்டுருக்குறேன். ஒன்று போட்டு முடித்த உடனே மழை வரும், இல்லாட்டினா போட்டுட்டுமே மழை வரும், இல்லை போடுறதுக்கு முன்னாடியே மழை வரும். இல்லை காலைல வந்தோடனே அண்ணன்கிட்ட அதான் சொன்னேன், இப்போ கரெக்டாக நடக்குதுங்களா, மழை வருதுங்களா? அதுக்காகவே சில பேர் என்னை கூப்பிடுவாங்க ரேடியோஸ் போடுறதுக்கு. சரி நம்ம ஏரியாவுக்கு மழை வரட்டும் அப்படின்னு வந்துடும். இன்றைக்கி நைட்டில் ஓரளவுக்கு மழை வந்துடுங்க. இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம். அதெல்லாம் உங்களுக்குள்ள தான், அது உங்களுக்கு தேவை. இப்போ கட்டாய போச்சுன்னு வச்சுங்க, அது நீங்கள் அதை வச்சு தான் போட முடியும். கனெக்டர் இந்த அங்கே வச்சுருங்களா, ஒரு பையில் வச்சுட்டாரு, சாக்கு பையில் வச்சுட்டாரு. நான் ஒரு 2 லைன் வரும்னு நினைக்கிறேன். கனெக்டர் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஏன்னாக்கா இப்போ நம்ம கட் பண்ணி போட்டோம் பாருங்க, அந்த மாதிரி போடுறதுக்கு கனெக்டர் இருக்கும் கையில். ஸோ தூரல் பட்டுருக்கு, அதெல்லாம் சரியாக தெரியல, ஃபுல்லாக ஓடிக்கிட்டுருக்கு. நார்மலாக வெயில் அடிச்சிருந்தா இப்போ இவ்வளோ நேரம் அந்த மாதிரி இருந்தால் கிளியராக தெரியும். இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய நம்பர், கான்டாக்ட் நம்பர் 9342098006. ஸோ யாருக்காவது ஓசு தேவைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ ஓசு அனுப்பிச்சி விடுவோம். 1 ஏக்கர் கிட்ட 2 ஏக்கர் கிட்ட அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அனுப்பிச்சி விடுவோம். ஆள் வேணும் அப்படின்னாக்கா ஒரு ஆள் அனுப்பிச்சி விடுவோம். அவங்களுக்கு 1000 ரூபா லேபர் ப்ளஸ் வந்து ஒரு பஸ் பேர் செலவு கொடுக்கணும். நீங்கள் 2 நாள் ஹெல்ப்பு கொடுத்துடணும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரே நாளில் போட்டு முடிச்சு ஓட்டி காமிச்சிட்டு வந்துடுவார். ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளுக்கு வேலை வைக்கிறதானே இருக்கிறேன் நீ. முன்னாள் அந்த அலையில் வச்சு அடிக்கிறாங்க வச்சுக்கலாம்.